ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் சங்கர் இயக்கி இன்னைக்கு பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆகிருக்கிற கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் சொல்லணும். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு சிஏக்கும் நடக்கிற போட்டி தான் இந்த கேம் சேஞ்சர். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த படத்தோட டைரக்டர் வந்து சங்கர், அவர் ஏற்கனவே இந்தியன் 2 அப்படின்னு ஒரு ஃபிளாப் படத்தை கொடுத்துருந்தாரு. இந்த படம் சங்கருக்கு ஒரு கம்பேக்கா அமைஞ்சிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் எனக்கு ஒரு ஆவரேஜ் பஸ் ஸ்டாஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே லவ் ரொமான்டிக் சீன் அப்படி தான் போயிட்டு இருக்கும். பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃபில் தான் இந்த கதையோட ரூட்டே மாறும். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கமாக சங்கர படத்தில் இருக்கிற ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இந்த படத்துலையும் எனக்கு இருந்துச்சு. அதனாலே ஃப்ளாஷ்பேக் எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த படத்தோட சாங் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் சாங்ஸை கேட்குற விட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு சங்கர். எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தோட கதை வந்து அப்படியே முதல்வன் கதை மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுன் இடத்துல நம்ம ராம்சரண் இருக்காரு, ரகுவரன் இடத்துல நம்ம எஸ்.ஏ. சூர்யா இருக்காரு. அவ்வளோதான். மற்றபடி கதையெல்லாம் ஒன்று தான். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பில்டப்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோவோட என்ட்ரியே ஒரு ஓவர் பில்டப்பாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஆக்டர்ஸோட என்ட்ரியும் ரொம்ப பில்டப்பாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் பில்டப்பை சங்கர் ரொம்ப ஏற்றிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவும் நம்ம எஸ்.ஏ. சூர்யான்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் நம்ம ஹீரோவுக்கு ஓவரா பில்டப் கொடுத்துருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு நம்ம ராம்சரண். நம்ம எஸ்.ஏ. சூர்யாவும் வழக்கமாக அவர் படத்தில் குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவர் நடிப்பு இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக நடிச்சிருந்தாரு நம்ம எஸ்.ஏ. சூர்யா. மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸோட நடிப்பும் ஒரு சங்கர் படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர்ஸோட நடிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராக ஐப்பேத்தி நடிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ஒரு ஓவர் ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. சங்கருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.